ஹாய் ஹலோடா வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் ஸ்டெப் பிரதரோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து ட்விஸ்டோட ஒப்சஷன் கேட்குறீங்க. ஆக்சுவலாக நான் வந்துட்டு இதையும் நம்மளோட பிளடி பைட்டையும் கம்ப்ளீட் பண்ணணும்னு இருக்கேன். ஸோ வந்துட்டு அடுத்து பிளடி பைட்டோட ஃபைனல் பார்ட் வரும். அதுக்கப்புறம் நான் ட்விஸ்டோட ஒப்சஷன் போடுறேன், சரியா? அண்ட் தென் கேப்பு விட்டுட்டேன். ஆமாம், கேப் விட்டுட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரில இனிமேலும் நான் எப்படி போடுவேன்னு தெரில. பட் 1 வீக்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு போடலான்னு இருக்கேன். ஐ டோன்ட் நோ எப்படின்னு தெரில. நான் வந்துட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போட பார்க்குறேன். என்ன அப்படின்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய சோம்பேறித்தனம், செகண்ட் ஆஃப் ஆல் என்னோடய மொபைலில் வந்து சார்ஜர் சுத்தமாக நிற்காதுடா. 5 இயர்ஸ் கிட்ட ஆகுது என் மொபைல் ஃபோன் வாங்கி. என் மொபைல் ஃபோனோட நிலைமையை பார்த்திங்கன்னா அதை விட கவலைக்கிடமாக மோசமாக இருக்கும். அதனால் என்னோடய மொபைலில் வந்து சுத்தமாக சார்ஜர் நிற்காது. அதனாலேயே ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் சலிப்பாக தான் இருக்கும் எனக்கு. ஸோ அதனால் யாரும் கோச்சிக்காதீங்க, சரியா? அண்ட் தென் நம்ம வந்துட்டு ஃபைனலி 4K அடிச்சிட்டோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஆல் சப்போர்ட்ஸ். 5K வரைக்கும் உங்களோட சப்போர்ட்ஸை இப்படியே தந்துகிட்டே இருங்க, ஓகேவா? ஸோ வாங்கடா அப்படியே டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட் பார்க்கறவங்க இப்போ பார்த்துட்டு இருந்துருங்கடா. இப்போ பார்த்தா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃபியூனா அப்படியே வந்துட்டு மேலே ரொம்ப நர்வஸாக அப்படியே நடந்து போயிட்டுருக்கா. ஜேகே அப்படியே ஒரு சைட்லேருந்து இதை வந்துட்டு பார்த்துட்டு ஃபியூனாவோட ஹேண்டை பிடிச்சி இழுக்கிறாரு. ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். ஜேகே, என்ன எங்கே எவ்வளோ அவசரமாக நடந்து போயிட்டுருக்க? அப்பா கிட்டே எல்லா உண்மையும் போய் சொல்ல போகிறேன். நான் லவ் பண்ணுறது ஜிமின் இல்லை, ஜங்குக்கன்னு சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்த போகிறேன். எனக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பம் இல்லை. அண்ட் தென் உனக்கே ஜிமினை பற்றி தெரியும்ல, அவர் எவ்வளோ சின்சியராக என்னவோ லவ் பண்ணிகிட்ருக்காரு. அதனால் வேணாம் ஜேகே, நான் இதை எங்கள் அப்பா கிட்டே போய் சொல்லி ஸ்டாப் பண்ணலான் இருக்கேன். என்னமோ பண்ணுற, ஆனால் கொஞ்சம் லேட்டாக பண்ணால் என்ன? வேணாம் ஜேகே, இந்த ப்ராசஸ் எல்லாம் ரொம்ப நீளமாக இருக்கும். அதான் இந்தியன் வெட்டிங் பற்றி எனக்கு அந்த அளவுக்கு தெரில. ஆனால் ஏதாவது ஒரு சடங்கு முடிச்சிட்டாலும் புருஷன் பொண்டாட்டி, பாதி புருஷன் பாதி பொண்டாட்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ வேணாம். ஆமாம், அதுவும் கரெக்டு தான். அதனால தான் நான் போய் சொல்லி இதை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுறேன். வேணாம். சரி, என்னமோ பண்ணு, போய் சொல்லு. சரி சரி ஜேகே, நீங்களும் கூட வரீங்களா? நான் எல்லாம் வரல, நீ போய் பேசு. சரி, நான் போய் பேசிட்டு வரேன். சரி, என்ன ஏதாவது கேட்டால் நான் இங்கே இல்லைன்னு சொல்லிடு. அது எப்படி சொல்கிறது? சொல்லு, நான் இங்கே இல்லைன்னு சொல்லிடு, ஓகேவா? என்னவோ ஒன்று சரி, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஃபியூனாவும் ரூம்க்கு வந்துடுறா. டேட் அண்ட் மாம், நான் 2 பேர்கிட்டையும் ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுமா, என்ன? பாக்ஸு எங்கே? பாக்ஸு வெளியே போயிருக்கான். என்ன விஷயம்? அது மா, நான் ஜிமினை லவ் பண்ணலை. ஜிமினை எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு விருப்பமும் இல்லை. எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு இருக்கிறது ஜேகேவை தான். டேட், நான் ஜேகேவை லவ் பண்ணுறேன். என்னம்மா சொல்கிற? என்ன சொல்கிற ஃபியூனா? ஜேகேன்னா ஃபஸ்ட்டு யார்? அதான் டேட், அது வந்துட்டு ஹென்னாவோட ஃப்ரெண்டு. அந்த பையன் ஜேகே, அவனை தான் நீ லவ் பண்ணுறியா? ஆமாம் மேம், அது ரொம்ப நல்ல பையன். ரொம்ப நல்ல வசதியும் கூட இருக்குது. அண்ட் தென் எப்படியும் அவன் மேரேஜுக்கு அப்புறம் இந்தியாவில் இருக்க மாட்டான், என் கூட கொரியா வந்துடுவான். ப்ளீஸ் மாம், இதை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். நான் இது வரைக்கும் உங்கள் 2 பேர்கிட்டையும் எதுவுமே கேட்டது கிடையாது. அண்ட் தென் உங்களுக்கே தெரியும், நான் எந்த விஷயத்துக்கு மேலேயும் ஆசாயம் பட்டது கிடையாது. ப்ளீஸ் மாம், ப்ளீஸ் டேட், இதை மட்டும் எனக்காக பண்ணுங்க. என்ன ஃபியூனா, இதை இப்போ வந்து சொல்லிகிட்டு இருக்க? நேற்றுக்கு பாக்ஸும் சொல்லும் போதே நீ சொல்லியிருந்திருக்க வேண்டியதானே? என்னை எங்கள் மாம் பேச விட்டீங்க. நீங்கள் பாட்டுக்கு ஒரு டிசிஷனை எடுத்து எல்லாத்தையுமே பண்ணிட்டீங்க. இப்போது ஜிமினோட ஃபேமிலிக்கிட்ட சொல்லணும், இவ்வளோ வேலை. எப்படியாவது சொல்லி இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணுங்க. என்னமோ ஒன்றுமா, இது உன்னோட லைஃப், அதனால் ஜிமினோட பேரண்ட்ஸ் கிட்ட நாங்கள் பேசுகிறோம். அப்புறம் டேட், அது என்ன விஷயத்தை பற்றி என்கிட்ட பேசாத, புரிஞ்சுதா? அது டேட், அது வந்து அவங்க 2 பேரையும் பிடிச்சிருக்கு. இதுக்கிடையில் நம்ம எதுக்கு டேட் போகணும்? இங்கே பாருமா, அது அவங்களோட ஃபேமிலி மேட்ரு, ஓகேவா? ஜிமினோட அப்பாக்கே அதில் விருப்பம் இல்லை, உனக்கே தெரியும்ல. ஆமாம், ஆனால் எதுவுமே கிடையாது, அவ்வளோதான். நீ போயிட்டு
உன்னோட அண்ணாவோட கல்யாண வேலையை பாரு. அடுத்த வாரம் கல்யாணம், உனக்கே தெரியும்ல. ஆமாம். அதெல்லாம் போய் பாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஃபியூனா வந்துட்டு ஒரு மாதிரி சேடாக வெளியே வரா. ஜேகே இதை பார்த்துட்டு அப்படியே ஓடி வராரு. என்னடி அக்செப்ட் பண்ணலையா? நம்ம லவ்வுக்கு க்ரீன் சிக்கல்னால் காமிச்சிட்டாங்க, ஆனால் ஹென்னாவோட விஷயத்தை என்னால் ஓப்பனே பண்ண முடியலை. அதை பற்றி எங்ககிட்ட பேசாதேன்னு சொல்லிட்டு மொட்டையாக முடிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரில. அதை விட்டுரு, லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரில. ஜிமினா காலில் இருந்து ஆளை காணும். அவங்ககிட்ட ஏதாவது பேசலான்னா என்னோட ரூமில் அவன் என்ன அலோவ் பண்ணவே மாட்டேங்கிறா. என்ன சொல்கிறது, எதுவும் எனக்கு தெரில. சரி விடுங்க ஜேகே, என்ன பண்ணுறது, அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூனாவும் ஜேகேவும் உங்களோட விஷயத்தை அப்படியே விட்டுறாங்க. ஸோ உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு மாதிரி ரிங்கிள்ஸாக இருக்குது, அழுது வந்திருக்கும்ல, அது ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு நீங்கள் மிரர் முன்னாடி உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா அப்படியே 3 நல்ல கிராண்டான ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு வராங்க. என்ன இன்னைக்கு உனக்கு என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க முன்னாடி உட்காடுறாங்க. என்ன அண்ணா, என்ன உன் மூஞ்சை இப்படி பண்ணி வச்சிருக்க? நைட் ஃபுல்லாக அழுதியா? ஆமாம்மா. என்ன அண்ணா, என்ன இது? இன்னும் உனக்கு 2 டேஸில் மேரேஜ் இருக்கு. 2 டேஸ்லையா? ஆமாம். என்ன 1 வீக்னா 1 வீக் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி போகும்னு பார்த்தியா? 2 டேஸ் தான். உன்னை அப்படியெல்லாம் விட மாட்டேன், புரிஞ்சுதா? நாளைக்கு மெஹந்தி இருக்கு, இன்னைக்கு உனக்கு என்கேஜ்மெண்ட். என்ன நீ இப்படியே உட்காந்துட்டு இருக்க? என்னம்மா, விருப்பமே இல்லைம்மா இந்த கல்யாணத்தில் எனக்கு. இங்கே பாரு அண்ணா, உனக்கே தெரியும் நான் உனக்கு இல்லாதது பொல்லாதது எதையுமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு உனக்கே தெரியும். அப்புறம் ஏம்மா அந்த வீட்டுக்கு போனால் நீ ரொம்ப ஹாப்பியாக இருப்ப, அண்ட் தென் நானும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் உன்னோட அப்பா கூட. என்னோட ஹாப்பினஸையும் உன்னோட ஹாப்பினஸையும் எல்லாத்தையும் வச்சு தான் நான் இந்த டிசிஷனையும் எடுத்தேன். ப்ளீஸ் அண்ணா, அக்செப்ட் பண்ணிக்கோ. உனக்காக இல்லைனாலும் மாமோட ஹாப்பினஸ்க்காகவாவது அக்செப்ட் பண்ணிக்கோ. உனக்கே தெரியும்ல, இத்தனை வருஷம் நம்ம வந்து எல்லாரோட லைஃப்லையும் ஒரு சைட் கேரக்டர்ஸாகவே இருந்துட்டோம். நம்மளுக்கு இது ஒரு சான்ஸ் மெயின் கேரக்டர்ஸாக இருக்கிறதுக்கு. நீ புரிஞ்சுப்பேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ஒரு மாதிரி எமோஷ்னலாக பேசுகிறாங்க. எனக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பம் இல்லை, ஆனால் உனக்கு விருப்பம்னா நான் பண்ணிக்கிறேன். ஆனால் இந்த லைஃப்பில் எனக்கு சுத்தமாக ஹாப்பினஸ் இல்லைம்மா. எல்லாமே முதல்ல அப்படி தான் இருக்கும், ஆனால் போக போக பழகிறோம். உனக்கும் இந்த லைஃப் பிடிச்சி போகும், உனக்கு கண்டிப்பாக பாக்ஸுவோ பிடிக்கும். ஏன்னா அவன் ரொம்ப நல்ல பையன். இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ, சரியா? இதான் உன்னோட என்கேஜ்மெண்ட் ட்ரெஸ். அண்ட் உன்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஈவினிங் வந்துடுவாங்க, ஓகேவா? உனக்கு நான் டாப் ஹை கிளாஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட்டை தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன். உன்னோட இந்த ரிங்கிள்ஸ் எதுவுமே தெரியாது, எல்லாத்தையுமே அவங்க மறைச்சிடுவாங்க. அண்ட் தென் இதுக்கு மேலே அழுகாத, சரியா? உனக்கு என்ன ஸ்கின் கேர் பண்ணணுமோ எல்லாமே பண்ணிக்கோ. ஏதாவது இல்லைன்னா சொல்லிட்டுனா என்கிட்ட கேளு, ஓகேவா? அண்ட் தென் அம்மாவும் ரெடியாக போகிறேன், ஓகே? அண்ட் தென் லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களோட ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து போயிடுறாங்க. அவங்க உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. உங்கள் மாமோட ஹாப்பினஸ்க்காக இதை வந்துட்டு விட்டு தரதா, இல்லை ஜிமின் தான் வேணும்னு சொல்லிட்டு பிடிக்கிறதா, எதுவுமே தெரில. அப்படியே ஒரு மாதிரி நடப்பணமாக உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு என்ன டிசிஷன் எடுக்கிறது ஒன்றுமே தெரில. ஸோ நீங்கள் வந்துட்டு அழலை. அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து ட்ரெஸ் போட்டுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. உங்களோட மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் வந்து மேக்கப் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒன்றுமே ரியாக்ட் பண்ணலை, அப்படியே செல்ல மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு விட்டு உங்களை சூப்பராக ரெடி பண்ணிடுறாங்க. உங்கள் அம்மா வராங்க. ஓ மை காட், மை பிரிட்டி கேர்ள், எவ்வளோ அழகாக இருக்க பாரு. என்னோட பிரின்சஸ், என்னோட டால், எவ்வளோ அழகாக இருக்க. உன்னை இப்படி பார்க்கணுன்னு எத்தனை இயர்ஸ் ஆசை தெரியுமா? யூ ஆர் ஸோ ப்ரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாங்க. மாம், நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்கல்ல? அஃப்கோர்ஸ், என்னோட பொண்ணுக்கு ஒரு வெல் குட் ஃபேமிலி அரேஞ்ச் பண்ணி தந்திருக்கேன். எப்படி நான் ஹாப்பினஸ் இல்லாமல் இருப்பேன்? ஐ எம் ஸோ ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்கிறாங்க. உனக்கு ஹாப்பினஸ் இல்லையா? இன்னும் அதையே நினச்சிட்ருக்கியா? நோ மேம், ஐ ஆம் ஆல்சோ டூ ஹாப்பி. உங்களோட முகத்தில் இந்த ஹாப்பினஸாக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு தெரியும். ஓகே தென் போகலாமா?
போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் தலையாட்டுறீங்க. உங்கள் அம்மாவும் அப்படியே வந்துட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ கீழே போயிட்டு அப்படியே எல்லாருமே உங்களை தான் பார்க்குறாங்க. பிகாஸ் நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க, லுக்கிங் ஸோ கார்ஷியஸ் அப்படி சொல்லலாம். எல்லாருமே உங்களை தான் பார்க்குறாங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு வெல் குட் லெஹங்கா தான் வியர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவ்வளோ அழகாக இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டு போயிட்டு நின்றுட்டுருக்கீங்க எல்லார் முன்னாடியும். சூப்பர் குட்டாக இருக்குது. அந்த அவுட்ஃபிட்டாக இருக்கட்டும், உங்களோட மேக்கப்பாக இருக்கட்டும், எல்லாமே வெல் குட். எல்லாத்துக்குமே வந்துட்டு 10 out of 10 ரேங்கிங் கொடுக்கலாம், அந்த மாதிரி இருக்கீங்க. ஸோ அப்படியே போயிட்டு பாக்ஸு முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க. பாக்ஸு உங்களை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறான். அது வந்து எப்படி ஸ்மைல் பண்ணுறான்னு உங்களுக்கு சொல்ல தெரியல. ஏன்னா ஒரு மாதிரி இருக்காது அந்த ஸ்மைல் பார்க்குறதுக்கு. ஸ்வாகாக ஸ்மைல் பண்ணுறான், இல்லைன்னா எதையோ வந்துட்டு வின் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வந்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கான். நீங்களும் அப்படியே வந்துட்டு எங்கேயோ பார்த்துட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் ரிங்கையும் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறமா எல்லோரும் டான்ஸ் ஆடுறாங்க. ரொம்ப நல்லா வந்துட்டு அதை வந்துட்டு செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு சாப்பிட்றீங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஏன்னா கேக் எடுத்துக்கோமா. ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீஸ் எடுத்துக்கிறீங்க. உங்களுக்கு கேக் சுத்தமாக பிடிக்காது. அப்படியே வந்துட்டு எல்லார் முன்னாடியும் சாப்பிட்றீங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டு மேலே போயிடுறீங்க உங்களோட ரூமுக்கு. ஸோ உங்களோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு அப்படியே வந்து நைட் ட்ரெஸ்ஸுக்கு மாறிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு வாமிட் வருது. கேக் அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி உங்களோட வயிற்றை பிடிச்சிட்டு அப்படியே வாஷ் பேஷனில் போய் வாமிட் பண்ணிவிட்டு அப்படியே மிரரை பார்க்குறீங்க. மை காட், என்ன இது, ரொம்ப வாமிட் வருது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வாமிட் எடுத்துகிட்டு அப்படியே போய் படுத்து தூங்கிடுறீங்க. ரொம்ப டயர்டாக இருக்குது உங்களுக்கு. ஸோ அப்படியே வந்துட்டு படுத்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வேக் ஆகி பார்க்குறீங்க. வெளியெல்லாம் சவுண்ட் வந்துட்டு தடபுடலாக இருக்குது. உங்களுக்கு வந்து ஜிமினை பார்க்கணும் போல இருக்குது. ஆனால் ஜிமின் அந்த வீட்டிலே இல்லை. சரி எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே விட்டுடுறீங்க. உங்கள் வீடு ஃபுல்லாகவே வந்துட்டு சூப்பராக டெக்கரேஷன்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே வந்துட்டு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்குறீங்க. சூப்பராக இருக்குது டெக்கரேஷன் எல்லாம். எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் நான் உள்ளேயே செத்துக்கிட்டு இருக்கேன், பர்ன் ஆகிட்டு இருக்கேன். யாருக்குமே எதை பற்றியுமே கவலை இல்லை. அவங்களோட ஹாப்பினஸ்ன்னு தான் இருக்காங்க. எனிவே அவங்களோட ஹாப்பினஸ்க்காக தான் நீ உன்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அகைன் டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படி இப்படின்னு போகுது. சாப்பிடலாம் செய்கிறீங்க. ஸோ ஃபைனலி ஈவினிங்கும் ஆயிடுது. உங்களுக்கு இன்றைக்கி தான் மெஹந்தி ஃபங்க்ஷன். ஸோ மெஹந்தி வைக்கிறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. நீங்கள் வளையலெல்லாம் போடாமல் அப்படியே வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ ஃபுல்லாக வந்துட்டு மெஹந்தி வைக்கிறாங்க. கையில் வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லாகவே அங்கே கையில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு காலையும் வைக்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மெஹந்தி வந்துட்டு. ஏன்னா நீங்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வச்சுருப்பீங்க, ரொம்ப குட்டி பிள்ளையாக இருக்கும்போது வச்சுருப்பீங்க உங்கள் அம்மா கூட இந்தியாவில் இருக்கும்போது. அண்ட் தென் அகைன் வந்துட்டு இப்போ தான் வைக்கிறீங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ப்ரீத்தியாக சூப்பராக இருக்குது. ஸோ வந்துட்டு அதை பார்த்துட்டு அப்படியே ரெசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. மேம் உங்களோட பார்ட்னரோட நேம் உள்ள எழுதலை. அது வேணாம். எதுக்கு? பரவாயில்ல மேம், சொல்லுங்கள், எழுதிடுறோம். ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறீங்க. ஸோ வந்துட்டு அவங்களும் போடுறாங்க அதை. ஆனால் மேம் வேறு நேம் தான் இன்விடேஷனில் நாங்கள் பார்த்தோம். இல்லை, ஜிமின் தான். உங்கள் நேம் ஹென்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஸோ ஹென்னா ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கேயே எழுதுகிறாங்க. ஸோ சூப்பராக போட்டு முடிச்சிடுறாங்க. ஓகே மேம், எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. சரி, கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு போங்க, ஓகேவா? ஓகே மேம், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க வந்துட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அப்போது ஒரு பொண்ணு வரா, பாக்ஸோட லிட்டில் சிஸ்டர் மாதிரி. ஸோ அப்படியே வந்துட்டு பாக்ஸு பக்கத்தில் தான் ஃபஸ்ட்டு போகிறா. ஹே, என்ன ஹேண்டில் மெஹந்தி வச்சிட்டியா நீ? வச்சுட்டேனே, உனக்கு வச்சு விடலையா? எனக்கு எங்கே வச்சு விட்டாங்க பாரு, இந்த குட்டி ஹேண்டில் ஒரு மெஹந்தி கூட வச்சு விடலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா பேசுகிறா. சரி, உனக்கு நான் வச்சு விட சொல்கிறேன். எனக்கு வேணாம், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. அப்புறம் உன்னோட ஒய்ஃப் எங்கே? என்னோட ஒய்ஃபா? ஆமாம், உன்னோட ஒய்ஃப் தானே. அவங்க பேர் கூட ஹென்னா. ஹென்னா எங்கே? அங்கே உட்காந்துட்ருக்கா. தட் பிரிட்டி கேர்ள். பார்க்க ரொம்ப அழகாக இருக்காளே. சரி, இப்போது உங்கள் 2 பேருக்குமே மெஹந்தி வச்சு முடிச்சாச்சு. நம்ம கேம்ஸ்குள்ளே போயிடலாம். கேமா? என்ன கேம்?
ஆ உனக்கு தெரியாதா? அந்தாக்ஷரி வைப்பாங்க. ஆ உனக்கு தெரியும்ல. அந்தாக்ஷரினா அந்தாக்ஷரினா தெரியாதா? ஏ நீ வந்துட்டு ரொம்ப ஓல்டு காயா இருக்க. நான் ஓல்டு காயா இருக்கேனா? ஆமாம். அந்த பாட்டிக்கிட்ட போய் கேளு. அவங்க தான் சொன்னாங்க அந்தாக்ஷரி வைப்பாங்க பாப்பா, நீ போய் கேளு அப்படின்னு சொல்லிட்டு. ஆ உனக்கு தெரியாதா? எனக்கு ஒன்றுமே தெரியாது. சரி நீ விடு, நான் போய் என்ன கிட்ட கேட்குறேன், அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே வந்துட்டு ஓடுறா. என்ன சொல்லு பாப்பா. அண்ணன் நீ யாரு? நான் பாக்ஸுவோட லிட்டில் சிஸ்டர். அண்ட் நீங்கள் தானே ஹன்னா? ஆமாம். பாக்ஸு சொன்னா நீங்கள் ரொம்ப ப்ரீத்தியான கேர்ள்னு சொல்லிட்டு. ஆனால் அது உண்மைதான், நீங்கள் ரொம்ப ப்ரீத்தியாக இருக்கீங்க. ஓகே ஓகே, நம்ம கேம்குள்ளே போகலாமா? கேமா? என்ன கேம்? அதான் அந்தாக்ஷரி. உங்களுக்கும் தெரியாதா? அந்தாக்ஷரியா? நாம் அதெல்லாம் எதுக்கு ப்ளே பண்ண வேணாம். ஆஹா கண்டிப்பாக ப்ளே பண்ணணும். டிஃப்ரெண்ட்டாக நடக்குது, அப்போ டிஃப்ரெண்ட்டான கேம்ஸும் இருக்கணும்ல. அந்தாக்ஷரி கண்டிப்பாக ப்ளே பண்ணணும். எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வரேன், நீங்களும் இங்கேயே இருங்க. சரி அப்படின்னா ஓ விஷ் தான். சரி அப்போ நான் எல்லாரையும் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா எந்திரிச்சு ஓடிடுறா. ஸோ நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு. தூரத்துலேருந்து அப்படியே பாக்ஸும் பார்க்குறான் அதை. ஸோ ஒரு ½ அன் ஹவரில் எல்லாருமே அப்படியே வந்துட்டு அரேஞ்ச் ஆகிடுறாங்க அந்தாக்ஷரி பண்ணுறதுக்கு. ஓகே காய்ஸ், இங்கே நம்ம கேர்ள்ஸும் தனியாக இருக்கும், பாய்ஸும் தனியாக இருக்கீங்க. கேர்ள்ஸா? உன்னை கேர்ள்ஸ் லிஸ்ட்லாம் ஆட் பண்ணாத ஜோஜு, நீ ஒரு கிட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூனா சொல்லிட்டு சிரிக்கிறா. நீ என்ன ஓட்டதை ஃபஸ்ட்டு நிறுத்து, நானும் ஒரு கேர்ள் தான் இல்லை ஹென்னா? ஆமாம் நீயும் ஒரு கேர்ள் தான். நீ வந்துட்டு ஓல்டு லேடி ஆகிட்ட, நான் கேர்ள். நான் ஓல்டு லேடி ஆகிட்டேனா? அடி இங்கே நிலடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூனா அப்படியே எந்திரிக்க போகிறா. ஃபியூனா உட்காரு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணுறீங்க. குழந்தை தான் வாலு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முறைச்சி பார்க்குறா. ஓகே நவ் பாய்ஸ் எல்லாம் ஒரு டீம், கேர்ள்ஸ் நாங்கள்லாம் ஒரு டீம், ஓகேவா? அண்ட் தென் கேம்ஸோட ரூல்ஸ் எல்லாருக்கும் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜூஜு கேட்குறா. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ வந்து உட்கார் பெரிய மனுஷி அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூனா பிடிச்சி பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறா. ஸோ அப்படியே வந்துட்டு கேம்ஸ் எல்லாம் ஜாலியாக போகுது. சரிப்பா ரொம்ப நேரம் விளையாடியாச்சு, இனி டைம் ஆயிடுச்சு, பொண்ணையும் மாப்பிளையும் விட்டுருங்க. நாளைக்கு சீக்கிரம் எந்திரிக்கணும், அவங்க சீக்கிரம் ரெடி ஆகணும், அதனால் எல்லோரும் போய் படுத்து தூங்குங்க. ஆனால் பாட்டி இதை விடிய நடத்துவாங்கல்ல? அது நிறைய நாள் டைம் இருக்கும்போது தான் அப்படி நடத்துவாங்க. இது ரொம்ப பக்கத்தில் இருக்குல்ல பாப்பா, அதனால் அப்படி நடத்த மாட்டாங்க. 2 பேரும் விடு, அவங்க 2 பேரும் தூங்கட்டும். சரி அப்போ நீங்கள் 2 பேரும் போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூஜு அப்படியே எழுந்திரிச்சு ஓடிடுறா அவளோட ரூமுக்கு. ஸோ நீங்கள் அப்படியே எந்திரிக்கிறீங்க, உங்கள் தலை ஒரு மாதிரி சுற்றுது. என்ன ஐயோ ஓகே? ஐம் ஓகே, தலை தான் லைட்டாக சுற்றுது. என்ன ஏதோ மூவ் ஆன் பண்ண மாதிரி நீ காட்டிக்கிறியா? ஃபியூனா ஏதோ என் லைஃப் எப்படியோ போயிட்டுருக்கு, அது அப்படியே போட்டுமே. எதுக்கு ஜிமின்ன வேற 2 நாளாக காணும், அவன் இருந்தால் ஏதாவது பேசி ஏதாவது யோசிச்சுருந்துருக்கலாம், அவனும் இல்லை. என்ன பண்ணுறது, விட்டுரு, நானும் அதை பற்றி யோசிக்கலை, நீயும் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கேருந்து போயிடுறீங்க. ஸோ ஃபியூனாக்கு அந்த பெயின் புரியுது, எவ்வளவு பெயினையும் ஹைட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவளாலேயே சுத்தமாக இது பண்ண முடியல, அப்படியே ஒரு மாதிரி டியர் ஐஸோடு நின்றுட்டுருக்கா. என்ன ஃபியூனா, என்ன அகைன் சேட் ஆகிற போல்? என்ன பண்ணுறது ஜேகே, இந்த மாதிரி ஒரு நிலைமை எனிமிக்கு கூட வந்துடக்கூடாதுல்ல. எவ்வளோ பெயினை ஹைட் பண்ணி வச்சுருக்கா. எல்லாமே மற்றவங்களோட அந்த சில்லி ஹாப்பினஸ்க்காக அவளோட மொத்த சேட்னஸையும் உள்ளே ஹைட் பண்ணி வச்சுட்டு எப்படி சிரிக்கிறாள்ல. பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லான ஒரு டோனோட அப்படியே வந்துட்டு ஃபியூனா சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் ஆகுது. கல்யாண வேலையெல்லாம் சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ உங்களையும் இங்கே வந்துட்டு
வேறு லெவலில் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க எல்லாருமா சேர்ந்து. ஸோ நீங்கள் சூப்பராக இருக்கீங்க பார்க்குறதுக்கு. நார்த் இந்தியன் வெட்டிங் டோனில் தானே இருக்கும். ஸோ வந்துட்டு உங்களுக்கு லெஹங்காலாம் இது பண்ணி கொடுத்து பயங்கரமாக மேக்கப் போடுறாங்க. அது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ வந்துட்டு உங்களுக்கு அந்த ஃபவுண்டேஷனோட ஸ்மெல் சுத்தமாக பிடிக்கல. உங்களுக்கு அகைன் அண்ட் அகைன் அப்படியே வந்துட்டு ரொம்ப தலை சுற்றிட்டு ஒரு மாதிரி வருது. எனக்கு இந்த ஃபவுண்டேஷனோட ஸ்மெல் சுத்தமாக பிடிக்கல. கொஞ்சம் இதை மட்டும் அவாய்ட் பண்ண முடியுமா? மேம் வேறு எந்த ஃபவுண்டேஷன்ஸும் கொண்டு வரல. அண்ட் தென் மோஸ்ட் ஆஃப் த ஃபவுண்டேஷனோட ஸ்மெல் இப்படி தான் இருக்கும். எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இந்தியன் டோன் ஃபவுண்டேஷன்ஸ் அப்படி தான் இருக்கும். நீங்கள் ஃபோட்டோ எடுத்து முடிச்சதும் வேணும்னா நாங்கள் ரிமூவ் பண்ணி கொடுத்துட்றோம். ஓகே, அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே டன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு மேக்கப் எல்லாம் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. உங்கள் அம்மா வந்துட்டு உள்ளே வந்து பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்கீங்க. சரிண்ணா, யூ லுக் ரியலி க்ரோஷியஸ். என் கண்ணே பற்றும் போல் இருக்குது. அந்த காலத்தில் இவ்வளோ காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் இருந்துட்டு இருந்தா நானும் இந்த மாதிரி தான் இருந்திருப்பேன்ல. உங்களுக்கு என்னம்மா காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் எதுக்கு? நீங்கள் சும்மாவே பார்க்க ரொம்ப அழகாக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்லிடுறீங்க. ஏன்னா ஆர் யூ ஹாப்பி? யா மேம், ஐ எம் ஸோ ஹாப்பி வித் தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க. ஸோ உங்கள் அம்மாவும் அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு டிஆர்ஐஸோடு உங்களை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஐம் சாரி மை பிரிட்டி கேர்ள். ஒன்று ரொம்ப அழ வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஐம் ரியலி சாரி. ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கேன்ல? அப்படியெல்லாம் இல்லைம்மா. செல்ஃபிஷ் என்ன செல்ஃபிஷாலாம் கிடையாது. சரிம்மா, நம்ம போகலாமா? போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு எந்திரிச்சுக்கிறீங்க. ஸோ எந்திரிக்கும் போதும் உங்களுக்கு ஒரு மாதிரி வருது. பட் உங்கள் அம்மா கிட்ட நீங்கள் எதுவும் சொல்லிக்கல, காட்டிக்கல. உங்கள் அம்மா ஏன்னா பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு மெதுவாக நடந்து அப்படியே வந்து மணமேடையில் போய் உட்காடுறீங்க. பாக்ஸும் அப்படியே உங்களையே பார்த்துட்ருக்கான். நீங்கள் வந்துட்டு பாக்ஸும் அப்படியே பார்த்துட்டு திரும்பிடுறீங்க. ஆடியன்ஸை பார்த்து உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ வந்துட்டு அங்கே வந்துட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. மந்திரம் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து உங்கள் 2 பேரும் எந்திரிச்சு அந்த நெருப்பை சுற்றி வளம் வருவாங்கள்ல. ஸோ வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு எந்திரிச்சுக்கிறீங்க. உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி தலை சுற்றுது. உங்கள் 2 பேருக்கும் சேர்த்து முடிச்சு போடுறாங்க. ஸோ வந்து பாக்ஸும் நடக்க ஆரம்பிச்சிடறான். நீங்களும் பேக்லேருந்து ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. அவ்வளோதான், அப்படியே ஃபெயிண்ட் ஆகி கீழே விழுந்துடுறீங்க. எல்லாருமே அப்படியே பதறி அடிச்சு உங்ககிட்ட நடந்து வராங்க. ஸோ உங்களை வந்துட்டு தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு சேர்த்துடுறாங்க. உங்கள் அம்மாக்கெல்லாம் அல்லே இல்லை. அப்படியே வந்துட்டு வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க தலையை பிடிச்சிட்டு. என்ன என்ன ஆயிருக்கும்? ஒன்றும் ஆயிருக்காதுமா, நீ பயப்படாத. எல்லாம் என் பொண்ணுக்கு தான் நடக்கணுமாங்க. சின்ன வயசுலேருந்தே அவள் லைஃப் சுத்தமாக சரியில்லை. அவள் அப்பாவோட பாசம் கிடைக்கல. இப்போ ஒரு கல்யாணம் பண்ணலான்னு வரும்போது இப்போ இப்படியெல்லாம் நடக்கணுமா? ஆண்டி, யூ டோன்ட் வரி, அவள் நல்லா தான் இருப்பா. என்ன பாக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவுக்கு சுத்தமாக முடியல. அப்படியே ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்காங்க. அப்போ உங்களை செக் பண்ண டாக்டர் அப்படியே வெளியே வந்துட்டு நின்றுட்டுருக்காங்க. பயப்படுற விஷயம்லாம் கிடையாது. அவங்களோட ஹஸ்பண்ட் யார்? நான் தான் டாக்டர். என்ன விஷயம்? கங்க்ராட்ஸ், யூ கோனா பி அ டேட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே பாக்ஸுக்கா தலையில் ஒரு குண்டை தூக்கி போட்ட மாதிரி இருக்குது. அதே ஃபீலிங் தான் எல்லாருக்குமே. அப்படியே ஸ்டன்னாகி போய் நின்றுட்டுருக்காங்க. என்ன பாக்ஸு அப்படியே நின்று பார்த்துட்ருக்க? மா என்னடா? அவங்களுக்கு இடையில ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லிட்டு இருந்த. இப்போ என்ன ஆச்சு? அவ்வளோதான் பாக்ஸு, எல்லாமே இந்த பொண்ணு நமக்கு வேணாம், வா போகலாம். இல்லை, இங்கே ஏதோ தப்பு நடந்திருக்கு, மற்றபடி வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா எந்திரிச்சு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் சொல்கிறதையெல்லாம் நம்புறதுக்கு நாங்கள் ஒன்றும் லூஸு ஃபேமிலி கிடையாது. எங்கள் நெத்தியில் ஏதாவது எழுதி ஒட்டி வச்சுருக்கா என்ன? அது வந்து அது ஜிமினோட குழந்தை தான். எங்கள் பையன் அப்படிப்பட்ட பையன்லாம் கிடையாது. அண்ட் தென் யாரோ ஒரு பையனோட பிள்ளைய என் தலையில் கட்டி வைக்க பார்த்துட்டீங்களே, நல்லா இருக்கு உங்கள் நாடகம். சரி, என்னமோ ஒன்று, எல்லாமே இன்றைக்கே தெரிஞ்சு இன்றைக்கே எல்லாம் உடைய போகுது. அண்ட் தென் இவ்வளோ பெரிய அவமானத்தை கொடுத்த உங்களுக்கு ரொம்ப நன்றி, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஏகத்தாளமாக பேசிட்டு அங்கேருந்து அவங்க கிளம்புறாங்க. உங்கள் அம்மா ரொம்ப அழுறாங்க. நீ எதுக்கு உட்காந்து அழுதுட்டுருக்க?
அவங்க எப்படி பேசிட்டு போகிறாங்க, என் வளர்ப்பை தப்பாக சொல்கிறாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே வந்துட்டு ரொம்ப உடஞ்சி போய் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்போ தான் ஃபியூனா அப்படியே வரா. என்னாச்சு என்னாச்சு ஃபியூனா, ஒழுங்கா வா. அம்மா என்னாச்சு? ஆ உனக்கு அண்ணியா? உங்கள் அண்ணன் ஒருத்தையை சூஸ் பண்ணானே, அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. நான் ஒரு 2 days கழிச்சு கொரியா வரேன். நீங்கள் போங்க. என்னடி சொல்கிறேன், ஒழுங்கு மரியாதையாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பு, போகலாம். 2 days கழிச்சு வரேன்னு சொல்கிறேன்ல. எனக்கு இங்கே ஒரு பிஸ்னஸ் டீலிங் இருக்குது, நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூனா ஒரு மாதிரி கத்துறா. என்னமோ ஒன்னடி, அவளோட லைஃப் அவள் பார்த்துப்பா, அவள் ரொம்ப மெச்சூர்டான பொண்ணு, அவள் வந்துடுவான், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை அவங்க கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ பாக்ஸும் பின்னாடியிலேருந்து நடந்து போயிடுறான். அப்படியே வந்துட்டு ஃபியூனா அங்கேருந்து வெளியே போகிறா. ஃபியூனா என்னாச்சு? அது அது வந்து என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா? என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா? ஆமாம். இப்போ ஜிமினை எங்கே போய் தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஜேகே ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்கான். ஸோ வந்துட்டு நீங்கள் உள்ளே இருந்து எழுந்திரிச்சு நீங்களே வெளியே எழுப்பி நடந்து வரீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்க்குறாங்க. என்னடி பண்ணி வச்சுருக்க? நான் என்ன பண்ணேன்? என்ன ஒன்றும் தெரியாத மாதிரி பேசிகிட்டு இருக்க? உன்னோட வயிற்றில் வளர்கிற குழந்தையோட அப்பா யாரு? வயிற்றில் குழந்தையா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி கண்ணை குறுக்கிட்டு பார்க்குறீங்க. ஆமாம் ஹெனா, யூ ஆர் ப்ரெக்னெண்ட்டா? என்ன எதுவும் தெரியாத மாதிரி நின்றுட்டு இருக்க? நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களோட வயிற்று அப்படியே பிடிச்சி பார்க்குறீங்க. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறீங்க. என்னடி பார்க்குறேன்? இந்த குழந்தையோட அப்பா யாரு? ஜிமின்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து நடந்து போகிறீங்க. கொஞ்சம் வேகமாக நடக்கிறீங்க. அப்போது ஃபியூனா அதை பார்க்குறா. என்ன எங்கனே நடந்து போயிட்டுருக்க? ஜிமின் 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 எங்கேயாவது பார்த்தியா ஃபியூனா? ஜிமினா? ஆமாம், இந்த இந்த குழந்தையோட அப்பா அப்பா ஜிமின் தான். எங்கேயாவது பார்த்தியா? நாங்கள் உனக்கு தெரியாதா? ஜிகி 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 உங்களோட ஃபோன் இருக்குல்ல, ஃபோன் 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 கூட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஃபோனை ஸ்பீடாக வாங்குறீங்க. அப்படியே வந்து டயல் பண்ணி காதில் வைக்கிறீங்க. பார்த்தா நாட் ரீச்சபிள்னு வருது. என்ன நாட் ரீச்சபிள்னு வருது? அது ஃபோன் கூட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு வாங்கி ஜிமினோட கொரியர் நம்பர் இருக்கும்ல, அதை போட்டு வாட்ஸ்அப்பில் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. பட் அதுவும் நாட் ரீச்சபிள்னு தான் வருது. நாட் ரீச்சபிள்னு வருது. மை காட், என்ன ஆயிருக்கும்? ஜிமின் எங்கே போயிருப்பான்? தெரியலையே ஃபியூனா. நம்ம உடனே கொரியா போகலாம். சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடாக அப்படியே நடந்து போகிறீங்க. ஏன்னா இந்த டைமில் நீ இப்படி ஸ்பீடாலாம் நடக்கக்கூடாது. சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஜிமின் போகிற பிளேஸ்க்கெல்லாம் போய் பார்க்குறீங்க. ஆனால் அங்கெல்லாம் ஜிமின் இல்லை. அன்னைக்கே வந்து கொரியாவுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொரியாலையும் போய் பார்க்குறீங்க. பட் அங்கேயும் இல்லை. எங்கே ஃபியூனா போயிருப்பான் ஜிமின்? இங்கே பாருங்கண்ணா, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத. ஜிமின் கிடைக்கிற வரைக்கும் வேணா ஏன் கூட இறேன். நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன். எனக்குன்னு தனியாக ஹவுஸ் இருக்குது, அங்கே இருக்கலாம். நீ ஜேகே நான் 3 பேருமே அங்கே இருக்கலாம். உனக்குன்னு ஒரு தனியாக ரூமை செட் பண்ணி தரோம், ஓகேவா? எதுக்கும் ஃபீல் பண்ணாத. ஜிமின் வந்ததுக்கப்புறம் நீ ஜிமின் கூடவே இரு. என்ன சொல்கிற? ஆனால் ஜிமின், எங்களுக்கு புரியுது உன்னோட ஃபீலிங். பட் என்ன பண்ணுறது, இப்போதைக்கு ஜிமின் கிடைக்கல. ஆனால் கூடிய சீக்கிரம் கிடச்சிருவான், அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு போகிறீங்க. ஸோ வந்துட்டு ஃபியூனாவோட வீட்டில் தான் நீங்கள் இருக்கீங்க. இப்படியே ஒரு 5 months பாஸ் ஆகி போகுது. ஸோ ஒன் டே நீங்கள் வந்துட்டு அப்படியே கையில் வந்துட்டு ஃபுட் வச்சுட்டு டிவி பார்த்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. நியூஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு நியூஸ் பார்க்க போரிங்காக இருக்குது. மாற்றி அப்படியே கார்ட்டூன் தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஃபியூனா ஃபோன் பண்ணுறா. சொல்லு ஃபியூனா, என்ன? மேகசின் பார்த்தியா? மேகசினா? என்னாச்சு? மேகசின் பார்த்தியான்னு கேட்குறேன், இல்லைன்னா நியூஸாவது பார்த்தியா? இவ்வளோ நேரம் நியூஸ் தான் ஓடி இருந்துச்சு, எனக்கு பிடிக்கல, கார்ட்டூன் மாற்றிட்டேன். ஓகே தென்
நீ மெசேஜ் வா, நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் நியூஸ் வச்சுருக்கேன். சர்ப்ரைஸ் நியூஸா? என்ன சர்ப்ரைஸ் நியூஸ்? நீ வா, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு நீங்கள் மெசேஜுக்கு போகிறீங்க. போய் பார்த்தா அதில் ஒரு மேகசின் நியூஸ் தான் வந்திருக்கும். உங்கள் ஐஸ் எல்லாம் அப்படியே விரியுது, கண்ணில் வந்துட்டு டியர்ஸ் அப்படியே வந்து நிற்கிது. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் உங்களுக்கு. ஃபியூனா, நிஜமாவாடி? ஆ, அந்த பிளேஸ் கூட எனக்கு கிடச்சிருச்சு. நான் அங்கே தான் போயிட்டுருக்கேன். நீ சீக்கிரமாக ரெடியாகி கிளம்பி அங்கே வந்துடு, ஓகே? ஃபியூனா, என்ன என்ன சீக்கிரமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவள் சொல்கிறா. ஸோ நீங்கள் வந்துட்டு கால் கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு ஸ்பீடாக ரெடி ஆகிட்டு போகிறீங்க. அங்கே போய் பார்த்தா ஃபியூனா வந்து கீழே வெயிட் பண்ணிகிட்ருக்கா. என்னாச்சு, உள்ளே அலோவ் பண்ணலையா? ஆஹா, அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கேன், அது வந்துட்டு உள்ளே விட மாட்டேங்கிறாங்க, கொஞ்சம் லேட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே வந்துட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ வந்துட்டு கொஞ்சம் டைமும் அப்படியே போகுது, ஒரு 1 or 2 hour போயிருக்கும். அப்படியே வந்துட்டு போயிட்டே இருக்குது, நீங்களும் உட்காந்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு வந்துட்டு ஒரு லெவலுக்கு மேலே உட்கார முடியல. ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு கார்டும் அப்படியே வராரு. மேம், நீங்கள் இப்போ போகலாம், உங்களோட அப்பாயின்மெண்ட்டை ஓகே பண்ணிட்டார் சார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு உங்களை கூட்டிகிட்டு உள்ளே வந்துட்டு போகிறா ஃபியூனா. ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபியூனா தான் உள்ளே போகிறா. ஹாய் ஜிமின், என்ன ஞாபகம் இருக்கா? ஹலோ, பாக்ஸுவோட சிஸ்டர் ஃபியூனா. நான் தான். அண்ட் தென் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க ஜேகே? ஜேகேக்கும் எனக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு, நல்லா இருக்கும். நைஸ். அப்புறம் பக்ஸு ஹென்னா எப்படி இருக்காங்க? 2 பேருமே நல்லா இருக்காங்க. அண்ட் தென் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஃபியூனா வந்துட்டு சொல்ல வரா. நீங்கள் வந்துட்டு சடனாக டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்துட்டீங்க. அப்படியே வந்துட்டு ஜிமின் அப்படியே உங்களை பார்க்குறான். பார்த்துட்டு உங்களோட ஸ்டொமக்கு தான் எடுத்து பார்க்குறான். ஸோ வந்துட்டு ஒரு மாதிரி பெல்லி இருக்குது, 5 months ஆயிடுச்சு இல்லையா? ஸோ வந்துட்டு பெல்லி கொஞ்சம் இருக்குது. அப்படியே வந்து பார்க்குறான். ஹாய் ஹாய் ஹனா, நல்லா இருக்கியா? என்ன யாரோ மாதிரி பேசுகிற? உனக்கும் பாக்ஸுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல? அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே கேட்குறான். ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. நீங்கள் வந்துட்டு அப்படியே தலையில் கையை வச்சுட்டு அப்படியே அதில் ஒரு சோஃபா இருக்கும், அதில் உட்காந்துடுறீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சேரை தள்ளிட்டு, வீலிங் சேர் தானே, ஸோ அப்படியே வந்துட்டு தள்ளிட்டு தண்ணி எடுத்துகிட்டு அப்படியே வந்துடுறேன் அவங்க பக்கத்தில். ஓகே இந்த தண்ணி குடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு தண்ணி தரான். அப்படியே நீங்கள் வந்துட்டு குடிக்கிறீங்க. அப்படியே ஜிமின் வந்துட்டு பார்க்குறான். உங்கள் ஃபேஸில் வந்துட்டு ஒரு மாதிரி ஹாப்பினஸே இல்லை. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். ஜிமின், என்ன ஹாப்பியாக இல்லையா நீ? ஜிமின், ஹாப்பியாக இல்லையான்னு கேட்டேன். ஹாப்பியாக இல்லையா நீ? என்னோட முகம் இவ்வளோ வாடி நான் பார்த்ததே இல்லையே. பாக்ஸும் உன்னை ஹாப்பியாக வச்சுருக்கலையா? சொல்லு, நீ உன்னோட லைஃப்பில் மூவ் ஆன் பண்ணலையா ஜிமின்? நான் எப்படி அண்ட் தென் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 seconds அப்படியே வந்துட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்கான். அண்ணா, அவங்ககிட்ட உனக்கு கேட்குறேன், என்ன தப்பாக எடுத்துக்காத. உனக்கு சில்லியாக தோணும், இவன் என்னத்தை சொல்லிகிட்டு இருக்கான், அந்த 2 days அங்கே நின்றுருந்தா எல்லாமே மாறி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தோணும். பட் நான் அவங்ககிட்ட உனக்கு கேட்குறேன், இந்த பேபி இது எல்லாத்தையும் விட்டு நீ என் கூட வந்துடுறியா? நம்ம ரெண்டு பேருக்கு ஒரு இடத்துல ரொம்ப ஹாப்பியாக போயிருக்கலாம். இந்த ஃபேஸில் இருக்க அந்த சேட்னஸ் சுத்தமாக இருக்காது, ஜாலியாக ஹாப்பியாக இருக்கலாம். இந்த பேபி உனக்கு கண்டிப்பாக வேணும், கன்ஃபார்ம் வேணும்னா இதை கூட நம்ம பெற்றெடுத்துக்கலாம், நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவங்க ஐஸை பார்த்து பேசிகிட்டு இருக்கான். இந்த பேபி எனக்கு கண்டிப்பாக வேணும், நோ ப்ராப்ளம், இந்த குழந்தைய கூட நம்ம வளர்த்துக்கலாம். நான் இருக்கேன், நான் வந்துட்டு இவனுக்கு அப்பாங்கிற பேரை கொடுக்குறேன், என் கூட வந்துடுறியா? மிஸ்டர் ஜிமின், அது ஒன்றும் பாக்ஸுவோட குழந்தை கிடையாது, அது உங்கள் குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூனா சொல்கிறா. என்னடி சொல்கிறா? ஆமாம், இது பாக்ஸுவோட குழந்தை கிடையாது, இது உன்னோட குழந்தை.
எனக்கே கேட்கும்போது ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. வெட்டிங் அன்னைக்கு மயங்கி கீழே விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்தாங்க. பார்த்தா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் அங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்கலை. நான் கிளம்பி ஃபியோனா கூட கொரியா வந்துட்டேன். அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் அவங்க கூட தான் இருந்தேன். அதுக்கப்புறம் உன்னை தேடாத இடம் இல்லை, எல்லா இடத்துலையும் தேடிட்டோம். இப்போ கூட மேகசீனில் ஒரு நியூஸ் பார்த்து தான் இங்கே வரைக்கும் வந்தோம். என்னடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஹெட்டோட ஹெட் வச்சுக்கிறான். சாரி அண்ணா, நான் வந்திருக்கணும் உன்னை தேடி. ஐம் சாரி, தப்பு பண்ணிட்டு. சாரி, இட்ஸ் ஓகே, ஐம் ஃபைன். நான் நல்லா தான் இருக்கேன். இவ்வளோ நாள் நல்லா தான் இருந்தேன். இனிமேல் உன் கூட நான் நல்லா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே லிப் லாக் பண்ணிக்கிறீங்க. love you and I love you too ஜிமின், love you lots அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் அவ்வளோ லவ்வை ஷேர் பண்ணிக்கிறீங்க. அத்தனை மாதம் தேக்கி வச்சுருந்தா அவ்வளோ லவ்வையும். ஸோ ஃபியோனா அப்படியே வந்துட்டு டியரி ஐஸோடு அதை வந்துட்டு பார்த்துட்டு நின்றுட்டுருக்கா. எத்தனை நாள் ஆச்சு ஜிமின் என்ன இப்படி இருக்கிறத பார்த்து. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஒரு மாதிரி ப்ளைன் கிஸ் மாதிரி பண்ணுறா அந்த இடத்துல நின்றுட்டு. எவ்வளோ க்யூட்டான பேர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கா. ஸோ ஜேகேவும் இந்த நியூஸை தெரிஞ்சு அப்படியே வந்துட்டு ஓடி வந்திருப்பார். பட் அதுக்குள்ளாடி இந்த சீன்ஸ் எல்லாமே முடிஞ்சிருக்கும். அப்படியே வந்து ஃபியூனா பக்கத்தில் நின்றுட்டு அப்படியே வந்து பார்க்குறாரு. ஆஹா, சேர்ந்துட்டாங்களா? சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டிஆரி ஐஸோட சொல்கிறா. அப்படியே ஜேகே வந்து ஒரு மாதிரி சைட் ஆக்ட் பண்ணி அவளோட ஃபர்கட்டில் கிஸ் பண்ணுறாரு. பார்க்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. என்ன தான் கேப் விழுந்து சேர்ந்தாலும் அதே லவ் அப்படியே காட்டிக்கிறாங்கல்ல. ஆமாம், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் மாற்றி அப்படியே வந்துட்டு பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஓகேடா, இதோட இந்த பாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஐ மீன் டு சே இந்த எஃப்எஃப்ஐயை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். பிளடி பைட்டும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு அரபிக் அடிக்ஷனையும் ட்விஸ்டட் ஒப்சஷனையும் மாற்றி பார்த்துக்கலாம். ஸோ ஓகேடா, பாய், லவ் யூ ஆல்.